என்ற சொல் வயதினால் அல்ல, நீங்கள் காட்டும் வாஞ்சையினால் தான். வாழ்த்தி வணங்கும் அமைச்சர் KN நேரு. திராவிட நாயகனே வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் அமைச்சர் மெய்யநாதன். மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. ஈரான் மீது தாக்குதல் இஸ்ரேல் யுஎஸ் சேர்ந்து துவங்கியிருக்காங்க. அதே போல் ஈரானும் பதில் தாக்குதலை துவங்கியிருக்கு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீடியோவில் இது கண்டிப்பாக மேலும் தீவிரமடையும், ஒரு 3ஆம் உலக போகிறதுக்கான வாய்ப்பா அப்படின்றதையும் நீங்கள் பேசியிருந்தீங்க. சொல்லுங்கள் சார், உண்மையிலேயே இது தேர்ட் வேர்ல்டு வார் நோக்கி போதா, இந்த தாக்குதல் மேலும் மோசமடையுமா? இல்லை, அதாவது என்னென்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பித்ததும் அப்படி தான் ஆரம்பிச்சு. சின்ன சின்ன அங்கங்கே சண்டை, அவன் இவனோட சேர்ந்தான், இவன் அவனோட சேர்ந்தான், அப்படி கூட்டம் சேர்ந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் குரூப் சேர்ந்தாங்க, டோட்டலாக முடிச்சு கட்டிட்டாங்க எல்லாத்தையும். இப்போ இதில் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஒரு இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற சாத்தான்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப்பை சொல்லலாம், நெதன்யாவை சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா, இந்த உலகம் வேறு லெவலில் போய் நல்லா போயிட்டுருக்கு. வேற ஒரு மெச்சூர்டான ஒரு உலகமாக இது மாறிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அமைதி, சந்தோஷம், என்ஜாய்மெண்ட்டு. இப்போ 2வது உலக போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள் தான் என்ஜாய் பண்ணுவான். அவன் மட்டும்தான் போவான், வெளிநாட்டுக்கு போவான், ஃப்ளைட்டில் போவான். நீங்கள் அந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 1980கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் அந்த காலத்தில் அவங்க பெரிய பெரிய மிட்டாமராசிகள், பெரிய பெரிய படித்தவர்கள், அவர்கள் மட்டும்தான் விமானத்தில் ட்ராவல் பண்ணவே முடியும். ஏர்போர்ட்டுன்றது எல்லோரும் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் வேடிக்கை தான் காட்ட முடியும். ஆனால் இன்றைக்கி சாதாரண மனிதர்களும் 4000 ரூபாய்க்கு டிக்கெட்டு கற்பனையில் கூட நினைக்க முடியாது. 4000 ரூபா, 4500 ரூபா, 3500 ரூபா, 1700 ரூபாய்க்கெல்லாம் ஃப்ளைட்டில் போகலாம். ட்ரெயினில் கூட போக முடியாது, இந்த கால் டாக்ஸியில் கூட போக முடியாது. புரியுதா? செங்கல்பட்டு வரைக்கும் கேட்டிங்கன்னா 2000 ரூபா கேட்பான். ஸோ அப்படி ஒரு உலகமாக மாறிட்டு இருக்கு. உலகத்தில் சுற்றுலா பெருகி இருக்கு. மக்கள் என்னென்னா ஹியூமன் கேபிட்டல்ஸோட அடிப்படையே என்னென்னா ஈட், எஃப் அண்ட் டை தான். அவ்வளோதான். இதுதான் அவனுக்கு உலகமாக இருந்தது. வேறு ஒரு உலகத்தை சராசரி மனிதனும், ஏழையும், ஒரு விவசாயியும், ஒரு தொழிலாளியும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த உலகம் இருக்கு. இப்போ அந்த காலத்தில் மன்னர்கள் எப்படி அனுபவிச்சானோ, ராஜேந்திர சோழன் சொல்கிறோம், இந்த ரீஜனே கையில் வச்சுருந்தாங்க, பாண்டிய மன்னர்களை சொல்கிறோம், அதை விட 10 மடங்கு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் அனுபவிச்சு மன்னர் லைஃப்பை. கிங் ஸ்டைலில் கோடீஸ்வரம் கிடையாது, மிடில் கிளாஸ். ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் எப்படி வாழ்ந்தானோ அந்த இதை விட ஜாஸ்தி சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். ராஜேந்திர சோழன் மேலே பறந்துருக்கவே மாட்டான், கப்பலில் ஏறி போயிருப்பான். தாய்லாந்து போகிறக்கே தாலி ஏந்து போகும். புரியுது உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு கிளம்புனா நேரம் 11 மணிக்கு அங்கே போய் டிஃபனை சாப்பிட்டு அங்கே எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வேறு அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி விமான கண்டுபிடிப்பு, இதெல்லாம் மன்னர்கள் கனவுல கூட, கற்பனையில் கூட அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நினச்சி பார்த்துக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி சராசரி சாதாரண ஒருத்தன் ஃப்ளைட் ஏறி கடலை தாண்டி இங்கேருந்து அவன் படையை எடுத்துகிட்டு இப்போ இத்தனை யானையும் இத்தனை குதிரையும் தூக்கிட்டு அங்கே போய் படை எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஏன்னா 1 ஹவரில் போய் ஸ்ரீலங்கா, 50 நிமிஷம் ஸ்ரீலங்கா, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் மலேசியா, 3 மணி நேரம் சிங்கப்பூர். சுருங்கிருச்சு. ஸோ அதை யாருக்கு சுருங்கிருக்கு? பணக்காரனுக்கு மட்டும் இல்லை, மிடில் கிளாஸுக்கும், சாதாரண ஏழை கூலி தொழிலாளி, ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளி டப்பாவில் போட்டு வச்சு 4000 ரூபா சேர்த்துட்டாருன்னா மதுரைக்கு ஃப்ளைட்டில் போகலாம், மீனாட்சி அம்மன் கோயிலை போய் பார்த்து வந்துடலாம். ஸோ அப்படி ஒரு உலகமாக இது மாறி இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றம். ஏழை பணக்கார வித்தியாசம்லாம் குறைஞ்சி போச்சு. இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் மாலுக்கு போகலாம், யார் வேணாலும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததை இப்போ அப்படியே அந்த பார்பாரிக் வேர்ல்டுக்கு திருப்பணும்னு பார்க்குறாங்க இந்த இஸ்ரேலும். யார்? ட்ரம்ப். குறிப்பாக ட்ரம்ப். அமெரிக்காவை சொல்ல முடியும். ஏன்னா எல்லா சுதந்திரத்துக்கும், எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும், எல்லா இதுக்கும் பேசிக்காக செலவு பண்ணி இந்த உலகத்துக்கு தீமைகள் ஒரு பக்கம் செஞ்சாலும் நன்மைகள் செஞ்சது அமெரிக்கா தான். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய புதிய உலகத்தையே காமிச்சு கொடுத்த அமெரிக்கா தான். டெக்னாலஜி, எல்லாத்துலேயுமே அமெரிக்கா தான். ஆனால் அவன் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா திருப்பி காட்டு மிராண்டி உலகத்தை நோக்கி நம்மளை அழைச்சி போகிறதுக்கு இந்த ட்ரம்ப் ஒரு காரணமாயிட்டான்றது தான் ஒரு பெரிய விஷயம். ட்ரம்புக்கு உண்மையிலேயே என்ன பிரச்சனை சார்? இப்போ ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்க, யுரேனியம் வச்சிருக்காங்க, அதை சரி ஊட்டிடுவாங்க, அதுதான் உண்மையிலேயே பிரச்சனையா? அதெல்லாம் கிடையாது. அது சும்மா போலியான காரணம். புரியுதா உங்களுக்கு? எண்ணெய் ஆட்டை போடணும், அவ்வளோதான். அந்த நாட்டை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம சொல்கிறவனுக்கு எண்ணெய் விற்கணும். அப்படி கட்டுப்பாட்டில் நான் சொல்கிறவனுக்கு எண்ணெய் விற்கலைன்னா உனையவே தூக்கிட்டு நேயால தூக்கி போட்டு நான் எண்ணெய் விற்றுருவேன். இதுதான் அவங்களோட கொள்ளையடிக்கிறது தான், எண்ணெய் கொள்ளை தான் இது எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? இத்தனைக்கும் மாற்று விவகாரங்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு.
இப்போ வந்து சோலார் எனர்ஜி பெரிய அளவுல டெவலப் ஆயிடுச்சு. சோலார் எனர்ஜி சைனாலலாம் மிகப்பெரிய அளவுல, ஏன் இந்தியால மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்று எரிசக்தியா வந்துருச்சு. இப்போ கோல் புரொடக்ஷன் இது பவர் புரொடக்ஷனுக்கு பதிலா இந்த இது வந்துருச்சு. விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டைனமிக் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க புதுசா. என்னென்னமோ டெக்னாலஜி ஏர்ல வந்து ஃபேனை போட்டு அதுலேருந்து மின்சாரத்தை தயாரிச்சுட்டு இருக்கான் சைனா. புரியுதா? இன்னும் ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக போயிட்டான். ஸ்பேஸ்லேருந்து தயாரித்து அதை அப்படியே வயர்லெஸ்ஸாக பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது கண்டுபிடிச்சிருக்கேன் சைனாவும். ஸோ இப்படிலாம் இந்த உலகம் போயிட்டு இருக்கும்போது இந்த வீணாக போனவனுக்கு அந்த பெட்ரோல் டீசல் இந்த க்ரூட் ஆயிலை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த உலக மக்களை நிம்மதியாக வைக்க விடாமல் பெரும்பகுதி வேற கொல்றதுக்கு இவங்க போடுற திட்டம் தான் இந்த போர். சரி, இப்போ மிடில் ஈஸ்ட்ல ஒரு பதற்றமான நிலை நிலவுது. இன்னைக்கு அவங்க அட்டாக் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இப்போ ஒரு பதிலடி தாக்குதல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது உச்சபட்சமா எதை நோக்கி சார் போகும்? ஏன்னா வந்து இப்போ உச்சபட்ச தலைவரை வந்து கொல்றது தான் யூஎஸோடைய நிலைப்பாடா இருக்குமா? இல்ல அதை தாண்டி இந்த இது இது வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நடுவுலயே நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த கோ லீடர்ஸ் இருக்காங்களே, அதான் கமேனி இவர்களெல்லாம் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது காமெனி இல்லைன்னா இப்போ கோமெனி வந்திருக்காரு. கோமணி. அப்படி இருக்கும்போது அது வந்துட்டு தான் இவங்க எத்தனை பேரை இவங்க அழிச்சிட முடியும்? இன்னைக்கு தூக்குனாங்கன்னா 10 வருஷம் கழிச்சா இல்லை 5 வருஷம் கழிச்சா வேற ஒரு ரூபத்தில் பெரிய புரட்சி வெடிச்சிடும். திருப்பி தூக்கி எறிஞ்சிடுவாங்க இவங்களை. பூராது தூக்கி உள்ளதை வச்சு அடிச்சே கொண்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அவன் நாட்டை ஆள்றதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு தான் உரிமை உண்டே தவிர இன்னொருத்தன் தலையிட்டெல்லாம் ஒருத்தனை கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படி பண்ணான்னா அவனை திருப்பி இப்போ ரிவர்ஸ் அடிச்சிச்சு அப்படின்னா பெரிய பாதிப்பே அமெரிக்கா ஏற்படுது. இல்லை ஈரான் இது தாக்கு பிடிக்குமான்னு கேட்குறேன் சார். ஏதாவது தாக்கு பிடிக்குமா தாக்கு பிடிக்காதான்னு இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து மதுரோவை தூக்கிட்டு வந்த மாதிரிலாம் ஈரானில் போய் பண்ணிட முடியாது. ஈரான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாடு, சுயசார்புடைய நாடு. பல விஷயத்தில் அவர்களுக்கு பல பொருளாதார தடைகளை விதித்தாலும் அவங்களுடைய சயின்டிஸ்ட்டும் அங்கே உள்ள அறிவாளிகளுடைய பெர்சன்டேஜ் ஜாஸ்தி. நீங்கள் வந்து இப்போ இதில் நடந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஈராக்ல பண்ண மாதிரி ஈராக்கில் வந்து எப்படின்னா ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஓரளவுக்கு வச்சிருந்தாப்புல. ஆனால் அதை விட ஈரான் பவர்ஃபுல். ஈரானுடைய திரை உலகமும் சரி, இப்போ மிலிட்ரியும் சரி, எல்லாமே அது வேறு ரூபத்தில் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதிரி வந்து இஸ்ரேல். அதனால் அவன் உலகத்திலே பயங்கரமான ஒரு இதாக இருக்கும்போது அவனை காம்படிட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்ல. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க. ஈரான் அவ்வளோ சீக்கிரம் ஈரானை பிடிச்சா கம்பெனியெல்லாம் தூக்கிட முடியாது. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் பதிலடி வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கே வந்து இப்போ பக்ரைன் அதே போல் கத்தாரில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் மேலாம் வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மிடில் ஈஸ்ட்ல எந்த மாதிரியான பதட்டத்தை ஏற்படுத்தும்? யுஏஇ கத்தார்லாம் வந்து அப்பப்போ சிறு சிறு தாக்குதல் நடக்கும், அதோட கடந்து போயிடுவாங்க. ஆனால் இது கன்யூஸாக வந்து அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அவன் அடிக்கும்போது அவன் இடத்த தானே அடிக்க முடியும். திருடனை உங்கள் வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா உள்ள புது திருடன் அடிக்கும்போது உங்கள் வீட்லேயும் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். அதுக்கு என்ன நீங்கள் ஏன் திருடனை விட்டீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அவன் மிரட்டி தான் உங்கள்கிட்ட உள்ளே வந்திருக்கான்றது அவங்களும் பாவம் தான். அவங்களாலேயும் அமெரிக்கா எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. யுஏஇ மிடில் ஈஸ்டால ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே என்ன ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது. அவங்கள்ட்ட பணம் மட்டும்தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. டெக்னாலஜியும் கிடையாது, படிப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன நாடு, அவ்வளோ சின்ன நாடுகள்லாம் வந்து பெரிய வல்லரசுலாம் எதுக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க அடி பணிஞ்சு நான் அவங்க கூட வந்துடுறோன்னு அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் அடி அவனுக்கு உழுவும். இல்லை, ஈரான் உண்மையிலேயே என்ன ஸ்டாண்டர்ட்ஸில் சார் இருக்காங்க? அட்டாமிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையிலேயே சரி ஊட்டிட்டாங்களா? நீங்கள் சில டேட்டாஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட வந்து 9450 கிலோ வந்து வச்சிருக்காங்கன்ட்டு சிஐஏ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சிஐஏ ரிப்போர்ட் கொடுக்கல. அதாவது என்னென்னா அந்த அணுசக்தி முகமைன்னு ஒன்று இருக்குது. அது பொதுவாக சர்வதேச அணுசக்தி முகமை. அவன் வந்து உள்ளவனை வந்து பார்க்கணுன்னா அவன் வந்து போய் ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு வந்தான். 2015 அக்ரிமெண்ட் போடும்போது 300 கிலோ வச்சுக்கலாம் நீங்கள். அதை வச்சுட்டு அந்த லிமிட் அதுதான். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த அணு மின் உற்பத்திக்கு பயன்படுத்திக்கலாம், பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இந்த 10 வருஷத்தில் அவர்கள் டெவலப் பண்ணி 9,200 சில்லரை கிலோ, 480 கிலோ ஏதோ சம்திங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எதை வச்சு சொல்கிறேன்னா, இல்லை நாங்கள் ஒரு கணக்கு போட்டோம்னா என்ன கணக்கு எப்படி போடுவது? இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ சரக்கு இருக்குன்னா ஒன்று அளந்து பார்க்கணும், நிறுத்து பார்க்கணும், எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஊருக்குள்ளே ஒரு அண்ணாச்சி பலசர கடையில் ஒரு 100 கிலோ சர்க்கரை வச்சுருக்காரு, பதுக்கி வச்சுருக்காருன்னு நீங்கள் வெளியிலேருந்து சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? ஒன்று வெளியே கொண்டு போயிருக்கப்போ நீங்கள் பார்த்துருக்கணும், அது இல்லை. இல்லை நீங்கள் போய் உள்ளே அளந்து பார்த்துருக்கணும், அது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் சொல்கிறான் குத்து மதிப்பான்றதுக்காக, அது உப்பு மூட்டையாக கூட இருக்கலாம். எப்படி நீ சக்கரை மூட்டைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதனால் அது அந்த உணவு அதை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா
ஈரானுக்குள்ள உளவாளிகளை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சேன்ற உண்மையை அவங்க வெளியே சொல்ல முடியாது. இருக்கலாம் 3000 கிலோவுக்கு மேலே இருக்கலாம். அதை நிரூபிக்க முடியாது, சொல்ல முடியாது. அப்போ யார் சொன்னான்னு காட்டி கொடுத்துருவாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஒரு பொதுவாக பவுடர் அடிக்கிறாங்க 9000 கிலோவுக்கு மேலே இருக்குது. அதுவும் அதில் 60% செறிவூட்டப்பட்டதாகவே இருக்குது. 40லேருந்து 60%ன்றாங்க. அப்போ என்ன ஆயிரக்கணக்கான கிலோ, கிட்டத்தட்ட 40-60% 3000 கிலோ 4000 கிலோ செறிவூட்டப்பட்டதே இருக்கும். இது யுரேனியம். அது அப்படி இருந்துச்சுன்னா பெரிய ஆபத்தாயிரும். இஸ்ரேலே அழிச்சிடலாம். அதில் ஒரு போர்ஷனை எடுத்து போட்டு அனுப்புனாலே இஸ்ரேலே காலி ஆயிடும். ஸோ அதைத்தான் நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. சரி, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓமன் ஆல்ரெடி கத்தார்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் போச்சு. ஆனால் அதுவும் தோல்வியில் தழுவி ஒரு கட்டத்தில் வந்து ஈரான் வந்து வெளியேறிட்டாங்க. அதை தொடர்ந்தும் அப்பப்போ அட்டாக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடந்த காலங்களிலும் நடந்திருக்கு. ஒரு 10 நாள் மட்டும் ஒரு அட்டாக் நடக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே காம் ஆயிடும். ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்கள்? பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்ச காரணம்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் வந்து பேசுகிறேன்னு வைங்களேன், ஒரு குறைந்தபட்சமாக சரி உங்கள் வாட்ச் எனக்கு கொடுத்துருங்க, அப்போ உங்கள் பேனாவை எனக்கு கொடுத்துருங்க, என் மோதிரத்தை கொடுத்துருங்க, உங்கள் செயினை கொடுத்துருங்கன்னு பேசினா பரவாயில்ல. பேச்சுவார்த்தையில் என்னென்னா, ஒன்று நீங்கள் வந்து எனக்கு அடிமையாக வந்துடணும், 3 வேளை சோறு போடுவேன், நீங்கள் வந்து என் கடையில் வேலைக்கு சேர்ந்துடணும், இல்லைன்னா அப்படின்னு, இல்லைன்னா கடையில் வேலைக்கு சேர்ந்துடணும், நான் சோறு போடுவேன். இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஏற்றுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி ஒத்துக்கணும்? நீ வந்து ஒன்று கம்பெனி சரண்டர் ஆகணுமா, அணு இதெல்லாம் போய் செக் பண்ண விடணுமா, அதை பூரா இவன்ட்ட ஒப்படைச்சிடணுமா? அது எப்படி பேச்சுவார்த்தையாக இருக்கும்? இவ்வளோ வச்சுருக்கேன் எனக்கு சொல்கிறேன், நீ இவ்வளோ வச்சுக்கலாம், நான் இவ்வளோ வச்சுக்கலாம், இந்த பிரச்சனையிலேருந்து நீ இதை பண்ணிக்க அதை பண்ணிக்கன்னா அது ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும். அதை விட்டுட்டு கம்பெனியை சரண்டர் பண்ணுங்க, ஏன்னா ஆட்சி மாற்றத்துக்கு இது பண்ணுங்க, அப்போ யுரேனியத்தை எவ்வளோ இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னு நாங்கள் வந்து பார்ப்போம் இங்கே வந்து அப்படின்னா எப்படி இன்னொருத்த வீட்டுக்குள்ளே விடுவான்? இந்த ட்ரம்ப் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்னது என்னன்னா, கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து ஆட்சி மாற்றத்தை வந்து ஏற்படுத்துங்க. அதான் அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்னன்னு கேட்பான். இல்லை, அவன் மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுறான், கழுத மேலே போகிறான், உனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? இல்லை, கண்டிப்பாக அவர் என்ன ப்ரெஸ் மீட், இது ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி தான் போகும். ஏன்னா வந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்களை வந்து ஈரான் வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து சில ஏதாவது போய் காரணத்தை சொல்லுவாங்க. அமெரிக்க வீரர்களுடைய உயிர்கள் பறி போகலாம், அது தெரியும். ஆனால் தெரிஞ்சும் இது எதுக்காக இந்த இது தொடரானா, இது ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி போகணும். அதுதான் என்னுடைய விருப்பம். அவங்க நிரந்தர தீர்வு அவனை தூக்கி போட்டா என்ன இதே ஒன்று? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? யுஎஸ்ஐயோ இல்லை இஸ்ரேலையோ ஈரான் வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் இதோட காணாம போக போகுது, இன்னொரு நீண்ட காலத்துக்கு அது குழியில போய் விழுக போகுதுன்ற மாதிரி தான் நெதன்யாகு பண்ணுறதை வச்சு தெரியுது. வாழ்வா சாவா போராட்டத்தில் தான் இறங்குறாங்க. இதில் யார் முடிய போகிறான்றது தெரிஞ்சு போயிடும். இன்னும் அதிகபட்சம் 1 மாதத்தில் பாதிப்பு ஈரானுக்கு வரப்போதா, இல்லை ஈரான் ரகசிய ஆயுதங்களை வைத்து இஸ்ரேலை தாக்கி அதோட முடிக்க போதான்றதை. ஆனால் பாவப்பட்டது ஈரான் மக்களும் இஸ்ரேல் மக்கள். சரி, நீங்கள் ஈரான் ரகசிய ஆயுதங்கள்லாம் சொல்கிறீங்களே சார், அந்தளவுக்கு வலிமை வாய்ந்த அது இருக்குது நிறையா இருக்குது அப்படின்றது தான் அவங்களுக்கே தெரியும். ஆனால் அதை உளவுத்துறையை வச்சு எல்லாம் பார்த்துட்டு அணு ஆயுதம் இல்லைன்றதை அவங்க உறுதிப்படுத்திட்டு தான் சண்டைக்கே போகிறான். அதுக்குதான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு தான் கடந்த காலங்களில் அது பண்ணியிருக்காங்க. இனிமேல் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் இப்போ அவன்கிட்ட இல்லைன்றதுக்காக தான் துணிஞ்சு இவங்க இறங்குறாங்க. தவிர அவன் அணு ஆயுதம் இருக்குன்னு இவங்க தெரிஞ்சால் இறங்கியிருக்க மாட்டாங்க. இறங்குனா அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஜோர்டான்லேயோ கத்தார்லேயோ தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அவனை ஆதரிச்ச பாவத்துக்கு நீயும் போய் சேரு அப்படின்னு. ஸோ இப்போ ரஷ்யா பாகிஸ்தான்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ஈரான் மேலே வந்து அட்டாக்கை வந்து பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ ஈரானுக்கு ஆதரவாக இது இப்போ எப்படி அமெரிக்கா இஸ்ரேல் நின்று அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக நாடுகள் ஏதாச்சும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது இறங்குறான் அப்படின்னா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லையா இறங்கினவன். சில பேர் கடன் ஒரு 10 லட்ச ரூபா கடனாச்சு ஊரை விட்டு ஓட போகிறேன், என்னன்னா ஏதோ ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து உதவுனான்னா வட்டியால் கட்டிட்டு வாழலாம். சரி விட்டு எல்லாம் சரியாயிரும், எல்லாம் இறைவன் பார்த்துக்குவான் விடுங்க அப்படின்னு அந்த ஆறுதல் யாருக்கு தேவை? புரியுது. இப்போ ரஷ்யாவும் பாகிஸ்தானும் ஈரான் தட்டி கொடுப்பாங்க, பரவாயில்ல கவலைப்படாதீங்க, எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிறது தான். உங்கள் அப்பா செத்துட்டாருன்னா பரவாயில்ல, எல்லாரும் அப்பாவும் ஒரு நாள் சாவார் அப்படின்றது வேற. ஐயோ உங்கள் அப்பா செத்துட்டாரு, அடுத்த மாதம் வாடகைக்கு என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிட்டாரு, சரி நான் ஒரு 10 லட்ச ரூபா தரேன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்றது வேற. அதை யார் செய்ய முடியும்னா இருக்கிறவன் தான் செய்ய முடியும். ஒரு 10 கோடி வச்சுக்கணும், ஒரு 10 லட்சம் கொடுத்து உதவுவான். அவனே அண்ணாடா காட்சியாக இருக்கவன் அவன் என்ன உங்களுக்கு வந்து சொல்லுவான், நான் ஆதரவு தரேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை வச்சு அந்த ஆதரவு நாக்கு வலிக்க கூட பிரச்சனை. ஸோ ஒருவேளை இப்போ ஈரானுடைய க்ரூட் ஆயில்லாம் வந்து ட்ரம்போட கைப்பற்றதுக்கான நோக்கமாக இருந்தால் இப்போ வந்து இது ஒரு மோனோபோலியாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா ஈரான் ஆல்ரெடி வெனிசுலா போயிடுச்சு, கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து ஈரான் இப்படியே தொடர்ந்தெல்லாம் இருக்காது. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தாகணும். ஜெர்மனே எப்படி ஆச்சுன்னு தெரியுமில்ல, உலகத்தையே பிடிச்ச ஒருத்தன் ஒவ்வொரு நைட்டில் மருந்து குடிச்சதானே இல்லையா? ஸோ இந்த உலகத்தில் எது வேணாலும் நடக்கும், நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.
இல்ல இப்போ ட்ரம்ப கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி இருக்கா சார்? ஏன்னா இப்போ வந்து இருக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லார கண்ட்ரோல் நீதிமன்றம் இப்போ ட்ரம்புக்கு எதிரான ஒரு தீர்ப்ப குடுத்தாங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய செனட்லயும் நம்பிக்கை இல்லா தீர்மானம். ஸோ அதற்கான வாக்கெடுப்பும் இப்போ சில நாள்ல நடக்க போகுது. ஸோ அதுலயும் வந்து ட்ரம்ப் வந்து மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்றதுக்கான இல்ல வாய்ப்புகள் குறைவு. ட்ரம்ப்புக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியுது. ட்ரம்ப் ஆடுற ஆட்டத்துக்கும் அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. முதல்ல மக்கள் வந்து இன்னொரு சாத்தான் இருந்துச்சு, அந்த சைத்தானை ஒழிக்கிறதுக்காக தான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு பெரிய கார்ப்பரேட் மாஃபியா கும்பல் இருந்துச்சு மெடிக்கல்ல, அதில் இதில். அதுக்கப்புறம் இந்த எல்ஜிபிடிக்யூவாக மாற்றுறது, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்படி தான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க. அதில் கரெக்டாக செஞ்ச ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி லூசுத்தனமான விஷயங்கள்லாம் அவனுக்கு டாக்ஸை போடுறது, இதை போடுறது, போர் தொடுக்கிறது, எக்ஸ்டர்னல் அடுத்த அஃபேர்ஸ். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கு பாடம் போயிட்டுருவாங்க. ஓகே சார். இப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு தான் இஸ்ரேல் வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 17 ஒப்பந்தங்கள்ல வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஏஐ, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஐ மீன் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில ஈரான்கிட்டருந்தும் நம்ம ஆல்ரெடி வந்து பாஸ்ட்ல வந்து ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் கிட்ட வந்து இந்தியா வந்து இணக்கமா போதா? அதே போல கடந்த காலங்கள்ல இப்போ நேரு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் விவகாரத்துல ஒரு மெயின் என்ன சொல்றதுன்னா, ஒரு மத்தியஸ்தமான முடிவு எடுப்பாங்க. நடுநிலையான ஒரு முடிவு எடுப்பாங்க. பாலஸ்தீனும் வேணும், இஸ்ரேலும் வேணுன்ற மாதிரியான ஒரு முடிவு தான் எடுப்பாங்க. பட் இப்போ இந்தியா வந்து ஒரு ஒன் சைடா ஒருதலைபட்சமா நடக்கிறாங்களா? இல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி வந்து நிறைய மாற்றங்களை கண்டு வருதான்னு சொல்லியும் நிறைய ஆர்டிகல்ஸ் வருது. நிறைய இல்லை, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி மாறுறதுன்றது வேற. அது நாட்டோட நலன் கருதி அது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய அறிஞர்களால், ஜெய்சங்கர் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் பழுத்து பழம் தின்னு கொட்டை போட்டது. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க. அஜித் தோவலாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இருக்காங்க. நிறைய அதிகாரிகள் மட்டத்தில் எல்லாம் இருக்காங்க. அவர்கள் ஒரு முடிவு எடுத்து அது என்ன காரணத்திற்காக, எல்லாமே தேச நலனை மையப்படுத்தி தான் இருக்குது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நாட்டு நன்மைக்காகத்தான் ஒரு போர் தொடுப்பதும் சரி, ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதும் சரி, ஒரு வியாபார ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது எல்லாமே அதையின் அடிப்படையில் தான் அதாவது பொதுநலன் அடிப்படையில் தான் இருக்கும். பொதுநலன் இல்லை, நாடு சார்ந்து தான் இருக்கும், தனிநபர் சார்ந்துலாம் இருக்காது. மோடி வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அப்படியே வந்து ஒரு பிஆர் டீம் மாதிரி ஆயிடுச்சு. மோடிக்கு ஃபங்க்ஷன் நடத்துறது, சடங்கு நடத்துறது, காது குத்து விழாலாம் நடத்துவாங்கல்ல, பிஆர் டீம்லாம் இருப்பாங்க. ரிச் கேர்ள்ஸை கூப்பிட்டு வர்றது, அங்கே இப்போ கேரளா டான்ஸ் நடத்துறது, அப்புறம் இந்தியர்கள் எங்கே இருக்கானா அவனுக்கு பூரா கூட்டு பானிபூரியை கொடுத்து கூட்டம் கூட்டுறது, இந்த வேலையை தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பல காலமாக செஞ்சுருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ எதுக்கு ட்ரம்ப் போட்டு அடித்ததுன்னா, அமெரிக்காலேயே போய் மோடி வந்து கையை காட்டினது, கூட்டத்தை கூட்டி. ஆனால் நாங்கள் நினச்சா தான் அவங்க நாட்டோட வேட்பாளர், நாங்கள் நினச்சா ஜெயிக்க முடியுன்ற அளவு காட்டினோட தான் ட்ரம்ப் கடுப்பாகி போய் இப்போ மண்டைக்கு போட்டு குத்திக்கிட்டு இருக்காப்புல. குனிய வச்சு கும்புற குத்திக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் இதுதான், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ செய்வியான்னு அடித்த அடியில் நிஜமா நீங்கள் தான் எனக்கு அப்பான்ட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஸோ இப்படி போயிட்டுருக்கு கதை. இப்போ போயிட்டு இருக்கும்போது என்னென்னா, இப்போ அதானியோட கம்பெனி மோடி தான் ஓனர்னு சொல்லி நம்ம சொல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சட்டமன்றத்தில் அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம், அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் சொன்னாப்புல. அது உலகம் அறிஞ்ச உண்மை. ராகுலும் சரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அதானிக்காக தான் இந்த அரசியல் நடக்குது அப்படின்னு. பொதுவெளியில பெருசா இதனால ஒரு இம்பாக்ட் ஏற்படுமா, ஒரு தாக்கம் ஏற்படுமா, அது மாதிரி எதுவும் தெரியலையா சார்? அது வந்து ஹியூமன் கேபிட்டல்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு அன்றாடம் ஒரு தொழிலை பார்க்குறான், சாயந்தரானா கஞ்சி குடிக்கணும், கூலியை வாங்கணும். அவனுக்கு இதை பற்றி, இஸ்ரேலை பற்றி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பற்றி, அமெரிக்காவை பற்றி, அமெரிக்கன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியை பற்றியும், ஈரானை பற்றி, ஈராக்கை பற்றியும், ஸ்பெயினை பற்றியும், யூரோப்பியன் யூனியனை பற்றியும் அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது பாவம். ஆனால் அவனுக்கு தான் ஓட்டுரிமை இருக்குது. அதில் பாதி பேர் விஜய் கூட இருக்கான், கொஞ்சம் பேர் அஜித் கூட இருக்கான், சிவகார்த்திகேயனோட இருக்க கும்பல். இந்த கும்பல்லாம் சேர்ந்து தான் நம்மளை கொண்டு போய் குழியில் தள்ளுது. இந்த கும்பலுக்கு தான் ஓட்டு இருக்குது. இவங்க என்னத்தையோ ஒன்று போட்டு போகிற அண்ணன் இருக்கட்டுமே, ஒரு டைம் சான்ஸ் கொடுப்போமே, இப்படி போட்டது தான் மோடிக்கு பல பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதோட விளைவை வந்து இன்னும் இப்போ கொண்டு போய் குழியில் தள்ளி விட்டாங்க. இப்போ இதுலேருந்து இனிமே தான் அதுக்கான இது தெரியும். இல்லை சார், இப்போ இஸ்ரேல் கூட இப்போ இந்தியா வந்து நெருக்கமாக இருக்கிறது. அதே ராஜதந்திர ரீதியிலான உறவுகள்லாம் வந்து மேம்படும். அதே போல் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தம் வந்து சைன் ஆக போகுதுன்றலாம் வந்து இப்போ இஸ்ரேல் கூட நெருக்கம் வந்து, இப்போ ஈரான் கூட இப்போ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் கூட இந்தியா நெருக்கம் காட்டுது. ஸோ இப்போ ரஷ்யா கூட நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறது நிப்பாட்ட சொல்லி இப்போ அமெரிக்கா சொன்னாங்க. இப்போ அதுவும் குறைச்சிட்டு இப்போ அமெரிக்கா பக்கமே போகும்போது, இது வந்து ஒரு ஒன் சைட் ஸ்டாண்டர்டா இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து கடந்த காலங்களில் இருந்ததோட இப்போ மாறி இருக்கு. இது எந்த விதமான தாக்கத்தை வந்து இந்தியா மேல வந்து அது இனிமே தான் தெரியும். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் இதோட தாக்கம் தெரியும்.
ஏன்னா போகிற இடம் பூரா மாமூல், போகிறவனுக்கு பூரா அடிமையாகி அவன்கிட்ட எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு வர்த்தக ஒப்பந்தம்ன்ற பேரில் எவனுக்கோ எழுதி கொடுத்துட்டாங்க. என்னை ஒன்றும் பண்ணாமல் இரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உன்கிட்ட ஏவுகணை வாங்குறேன், உன்கிட்ட என்ன நீ என்ன வச்சுருக்க, நீ பித்தாளை பத்திரம் வச்சுருக்கியா, சரி ஒரு 5000 கோடி கொடு, 50,000 கோடிக்கு நான் உனக்கு ஆர்டர் தரேன். நீ அண்டா வச்சுருக்கியா, சரி எதுக்கு, சும்மா டெல்லியில் கொண்டு அடிக்க வைப்போம், கொடுங்க, உங்களுக்கு பணம் தேவை, நீங்கள் என்னையை காட்டி கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் மாமூல் கொடுத்துட்ருக்காங்க. அமெரிக்கா கொடுத்தாங்க. 24,000 கோடி ரூபாய்க்கு வந்து விமானம் ஆர்டர் பண்ணார். அதுக்கப்புறம் விமானத்துக்கு இன்னொரு ஏர் இண்டியா வந்து வித்துட்டாங்க, தனியாக இருக்குது. இவர் என்ன இப்போ இதுக்கு புண்ணாக்குக்கு போகிறாரு கையெழுத்து போடுறதுக்கு. கவர்மெண்ட்டு வித்துட்டான் ப்ரைவேட்டுக்கு, ப்ரைவேட்டுக்காரன் விமானம் வாங்குறான், வாங்காமல் எக்கேடி அவன் எங்கே போய் வாங்கினா உனக்கு என்ன, அந்த அக்ரிமெண்ட்டை இவர் போய் போட்டு கையெழுத்து போட்டு வர்றாரு. அப்போ தொடர் மாமூல் தொடர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த நாட்டை கொண்டு போய் வித்துட்டாங்க. கடைசியில் அந்த நாட்டை விற்றது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா வேற, தாய்க்கே இன்னொரு அப்பா சொன்னாங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? இல்லை சார், இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி வந்து இங்கே இருக்கக்கூடிய தனிநபர்களுக்காக நிறையா இந்தியா வந்து மாற்றி அமைக்கிறாங்க. ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அதானி, அம்பானி இந்த தொழிலதிபர்களுக்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டோட ஸ்டாண்டர்டையே நிலைப்பாட்டையே வந்து மாற்றுற அளவுக்கு இவங்க சக்தி படைத்தவர்களாக இருக்காங்களா? இவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க, சக்தி படுத்துகிற எல்லாமே. அவர்னா கவுன்சிலராக இருக்கார் ஜி, அதான பிரைம் மினிஸ்டர். இல்லை அதானி அம்பானி நான் கேட்குறேன். அதானி அம்பானி அவங்களோடது என்னென்னா, குஜராத்திகள் வந்து இந்த உலகத்தை ஆள வேண்டும், இதுதான். அப்போ பணம் வேணும். அப்போ குஜராத்திகள் தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய பணக்காரர்களாக டாப் 10க்குள்ளே ஒரு 2-3 குஜராத்திகள் கொண்டாந்து உள்ளே விட்டுறணும். ஏற்கனவே அம்பானி இருக்காப்புல, இப்போ அதானி நம்ம ஆள், நம்ம கம்பெனி ஒன்று ஆரம்பித்து கொண்டு வந்து அவரையும் கொண்டு வந்துடும். அடுத்து அதை லூஸில் விட்டுருந்தாங்கன்னா 3ஆவதாக ஒருத்தரை கொண்டு வருவாங்க. அது 2வது கொஞ்சம் டைட்டாகி பிரச்சனை வந்ததுனால இப்போ போய் எல்லாத்தையும் அடகு வச்சுக்கிட்டு. இப்போது வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த சண்டைக்கு நடுவில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு டிரான்சிட், எல்லாமே ஃபாரின் போகிற மாதிரி இருந்தால் டிரான்சிட்டுங்கிறதே நம்ம துபாய் ஏர்போர்ட் தான் சொல்லுவோம். இங்கே எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. துபாயிலேருந்தும் அதே போல் எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ்லேருந்து, ஏர் இந்தியாவிலேருந்து நிறைய முன்னணி நிறுவனங்களும் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார். பரபரப்பாக எங்கிட்ட இருக்க துபாய் ஏர்போர்ட் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு எக்கனாமிக்கில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மிடில் ஈஸ்டில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சவுதிக்கு பெருசாக நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா கூட துபாய்க்கு, யுஏஇக்கு, அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ குவைத்தில் தொழிலாளர் நிறையா இருக்காங்க, கட்டார் ஃபுல்லாக இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே அதிக பேர் இருக்குது. கத்தாரோட பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 60% வெளிநாட்டுக்காரங்க, உள்நாட்டுக்காரன்னு கிடையாது. 30% தான் உள்நாட்டுக்காரன், கிட்டத்தட்ட 30%, 34% தான் அந்த ஊருக்காரன். மித்த எல்லாமே அவனுக்கு சேவை செய்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு போனவன் தான் அங்கே இருக்கான். ஸோ அப்போ அந்த நாட்டுடைய பொருளாதாரம் விழுகுதோ இல்லையோ அந்த நாடே ஸ்தம்பிச்சு போயிடும். இவன் பயந்துருவான், வேலை பார்க்குறேன் பயந்துருவான், ஊருக்கு ஓடணும்னு பார்ப்பான். அப்போ அங்கே வேலைகள் நடக்காது. டோட்டலாக ஒரு மிடில் ஈஸ்ட்டுக்கே ஒரு ஆப்பு தான் இது. இந்தியா மேலே இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்தியாவுக்கு தான் இந்த இங்கேயும் பெட்ரோல் வாங்காதன்ட்டாங்க. ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த ஸ்டார்ட் ஆனோடனே அடுத்து பெட்ரோல் விலை வந்து ஒரு விலை உயரும், தங்கம் வந்து ஒரு உச்சபட்ச விலைக்கு போகும், ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக அடி வாங்க போகுதுன்றலாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மைதான், அங்கே தான் போகுது. ஷேர் மார்க்கெட் பெரிய அடி வாங்கிடும், தங்கம் உச்சத்துக்கு போகும் திருப்பி, ஏன்னா டாலர் வேல்யூ குறையும். அப்புறம் இந்த இந்த மிடில் ஈஸ்டில் இருக்க கரன்சி வேல்யூலாம் ரொம்ப குறையும். அப்படி இருக்கும்போது எல்லாமே குளறுபடி ஆகும். கப்பலை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொண்டு வர முடியாது. ஹவுதீஸை வச்சு அடிப்பாங்க, எண்ணெய் கப்பல் அடிப்பாங்க, எல்லாமே பாதிப்பு வரதான் செய்யும். இப்போ கண்டிப்பாக ஈரான் எந்த அளவுக்கு சார் இந்த விஷயத்தில், இப்போ இந்தியா வந்து இஸ்ரேல் கூட நெருங்கி இருக்கிறது, ஈரானுக்கு எந்த விதமான ஒரு பிம்பத்தை வந்து ஈரான் வந்து இந்தியாவுக்கு எதிரியாக மாறிடும், அவ்வளோதான். இவ்வளோ நாள் நம்ம நடுநிலையான ஒரு நாடாக இருந்துகிட்டு இருந்தோம். இந்திரா காந்தி காலத்துல, நேரு காலத்துல, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி காலத்துலேருந்து நான் ஒன்று படித்தேன் சார் வரும்போது. ஐன்ஸ்டீன் வந்து அப்போ வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டு நேருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. நேரு வந்து ஒரு பதில் கடிதம் போட்டிருந்தாரு. அதில் வந்து எங்களுக்கு வந்து இஸ்ரேல் மக்களும் முக்கியம், அதே போல் எங்களுக்கு பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களும் முக்கியம். ஸோ இதில் வந்து நாங்கள் எந்த நிலை ஒருதலை பட்சமான நிலைப்பாட்டை வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கடிதம் அப்போ எழுதி. அவர் நேரு வந்து ஒரு மனுஷன், அதுக்காக நீ ஜி வந்து மிருகமானு கேட்காங்க. ஜி வந்து கடவுள். சராசரி மனிதர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க நடுநிலையா. இவர் மனுஷனே கிடையாது நம்ம ஜி. அவர் எப்படி நம்ம அவரோட கம்பேர் பண்ண முடியும்? ஆனால் இவர் தெய்வம், கடவுளுக்கு அடுத்த ரேங்கில் இருக்கனால இவர் ஒரு ரேஞ்சில் முடிவு பண்ணுவார். அது எல்லாம் ஆப்பு நம்ம தலையில் தான் விழுகும் கடைசியில். கண்டிப்பாக இங்கே பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலையும் செருப்படி வாங்க போகிறோம் நம்ம. அது இப்போ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அப்பா என்ற சொல் வயதினால் அல்ல, நீங்கள் காட்டும் வாஞ்சையினால் தான். வாழ்த்தி வணங்கும் அமைச்சர் KN நேரு. திராவிட நாயகனே வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் அமைச்சர் மெய்யநாதன்.
மார்ச் 1 ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காணும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன்.